வாழ்ந்திடுவோம் கூடுங்கள், நம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவகாலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். மத்தி பகுதியிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முள் இருக்கிற ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய அந்த நிறைவை உணர தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிய உம்மை வேண்டுகிறோம். காயப்படுத்துகிற நீரே குணப்படுத்துகிறீர் என்கின்ற ஆழமான தத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இறைவாக்கினர் ஓசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய. இறைவாக்கினர் ஓசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேநீர் கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். இப்ராஹிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும்
கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளை நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நான் செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். பல்லவி. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 18வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுகிறவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ வழி தண்டுகின்றவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 10 பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுகிறவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த தவக்காலத்தினுடைய 3வது வாரம் நமக்கு நிறைவு பெறுகிற நேரத்தில் இந்த வாரம் முழுவதுமே ஒரே வகையான சிந்தனையை நமக்கு வாசகங்கள் கொடுத்திருக்கின்றன. அது என்னவென்றால், இந்த உலகம் முழுவதும் நம்மை சுற்றி இருந்தாலும்
நமக்குள் நடக்கின்ற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த உடலில் சுரக்கின்ற இந்த ஒரு வகையான கெமிக்கல் என்று நாம் அதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், இப்போ ஒருவருக்கு காய்ச்சல் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அதை சரி செய்வதற்காக ஒரு மாத்திரை போடுகிறோம். அந்த மாத்திரை உள்ளே போய் சில வேதியியல் மாற்றங்களை நமக்கு செய்கிறது. அதனால் நமது உடலில் இருக்கிற அந்த கிருமிகள் கொல்லப்படுகிறது, காய்ச்சல் சரியாகிறது. இது உடல் சம்பந்தப்பட்டது. அதே போல் இந்த தலைவலியாக இருக்கிறது அல்லது வயிற்று வலியாக இருக்கிறது, ஒரு மாத்திரை போடுகிறோம், அது உள்ளே போகிறது. அல்லது மாத்திரை இல்லை என்றால் ஏதாவது ஒரு கஷாயம் குடிக்கிறோம், அல்லது ஏதாவது மூலிகை சாறு குடிக்கிறோம். யோசித்து பாருங்கள், இந்த உடலில் சில மாற்றங்களை ஏற்படுத்தினால் அது நமது உடலில் இருக்கிற சில குறைபாடுகளை நீக்கிவிடுகிறது. அன்பு குழந்தைகளே, அதுபோல் இந்த மனம் சோர்ந்து இருக்கிற பொழுது, தாழ்ந்து இருக்கிற பொழுது, அல்லது ஒரு போல தவங்கி நிற்கிற பொழுது, இந்த மனத்தை மாற்றுவதற்கு எண்ணங்களை, சிந்தனைகளை நாம் கொடுக்கிறோம். அந்த சிந்தனை என்ன செய்கிறது? நம்முடைய உடம்பிலே போய் சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இதுதான் ஆச்சரியம். இந்த உடம்பு என்பது ஒரு விசித்திரமான கருவியாக இருக்கிறது. உடலில் உணவு மூலமாக சில காரியங்களை செய்தால் அது உடம்பில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, ஒத்துக்கொள்வோம். இப்போ விஷம் ஒரு வகையான கெமிக்கல் அல்லது வேதியியல். ஏதோ ஒரு விஷத்தை ஒருவர் சாப்பிட்டு விட்டார் அல்லது நஞ்சை சாப்பிட்டு விட்டார், ஏதோ உணவு தெரியாமல், அது உடம்பை சோர்வுறச் செய்து எழுந்து நடக்க விடாமல் செய்கிறது என்றால் ஓகே, ஏனென்றால் அது உடம்பு சம்பந்தப்பட்டது, பொருள், கருப்பொருள். ஆனால் யோசித்து பாருங்கள், யாரோ ஒருவர் இறந்து விட்டார்கள், அது திடீரென்று ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு பொருள் நம்மிடமிருந்து திருடப்பட்டு விட்டது, பணமாக இருக்கட்டும் என்று வைத்துக்கொள்வோம், திடீரென்று காணாமல் போய்விடுகிறது. அல்லது யாரோ ஒருவர் நம்மை ஏமாற்றி விட்டார், அல்லது திடீரென்று யாரோ ஒருவர் நம்மை கத்தி எடுத்து குத்த வருகிறார் என்று நாம் பயந்து விட்டோம். பயமோ அல்லது ஒரு கவலையோ, ஒரு விஷம் என்ன செய்யுமோ இந்த உடலில் அதை செய்கிறது. எப்படி? அந்த சிந்தனை வந்ததால் நம்மால் நடக்க முடியவில்லை, நம்மால் நகர முடியவில்லை, அல்லது உற்சாகமாக நம்மால் செயல்பட முடியவில்லை. பிரியமானவர்களே, இதுதான் மனிதன். மனிதன் என்பது வெறும் உடல் மட்டுமல்ல, உடல் தாண்டி சிந்தனை, மனம், அதை தாண்டி இந்த உடம்பை சொல்வார்கள் அன்னமய கோஷா என்று, இந்த சிந்தனையை சொல்வார்கள் மனமய கோஷா என்று, அதுபோல இந்த சுவாசம், உயிரை சொல்லுகிறார்கள் ஏதோ இந்த வாயு மன கோஷம். பிரியமானவர்களே, ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. ஒரு உயிர் சக்தி ஒரு சுவாசத்தில் அல்லது நம்மை சுற்றி எழுப்பப்படுகிற சில இந்த வேதியியல் மாற்றங்கள் உடம்பில் ஏற்படுவதற்கு நம்மை சுற்றி ஏற்படுத்துகிற ஒரு வைப்ரேஷன், ஒரு உயிர் சக்தி, பிராணமய கோஷா என்று சொல்லுகிறார்கள், காற்று. எனவேதான் மூச்சை கவனியுங்கள், நல்ல நிதானமாக மூச்சு இழுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கோபமாக இருக்கிற பொழுது பாருங்கள், மேல் மூச்சு கீழ் மூச்சு ஆகும், வேகமாக, மரணம் வீக்கமாக வருகிறது என்று அர்த்தம். ஏனெனில் ஆமையை சொல்லுகிறார்கள், மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக விடுகிறது, 300 ஆண்டுகள் உயிர் வாழும். யானை அதுபோல நீண்ட தந்தம், நீண்டு மூச்சு இழுத்து விடுகிறது, 150 ஆண்டுகள் வரை வாழும் என்று சொல்லுகிறார்கள். ஆச்சரியமான உண்மை. படபடவென்று வேகமாக ஓடுகிற, எதற்கெடுத்தாலும் பயந்து பயந்து சாகின்ற ஒரு அணில் சின்ன சத்தம் கேட்டால் கூட விருட்டுன்னு ஓடும், மிக விரைவில் இறந்து விடுகிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, எனவே இந்த உடல் மட்டும் உயிரை தாங்கி இருக்கவில்லை, இந்த மனம் மட்டும் நம்முடைய நிறைவிற்கும் தாழ்விற்கும் காரணமாக இல்லை. நமக்குள் இருக்கின்ற அந்த உயிர் சக்தி, இவையெல்லாம் நிறைந்திருந்தால் ஆனந்தமய கோஷா, ஆனந்தமய உடம்பு என்று சொல்கிறார்கள். கோஷா என்றால் உடம்பு. எனவே இந்த சோத்து மூட்டை, இந்த சிந்தனை மூட்டை, இந்த உயிர் சக்தி மூட்டை, 4வது ஆனந்த நிலை என்கின்ற படிநிலைகள் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் கடைசி வரைக்கும்
இந்த உடலுக்காகவே உயிர் சாப்பிட்டு அல்லது உணவு சாப்பிட்டு வாழ்ந்துவிட்டு, அல்லது இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் வாசித்தது போல பெருமைக்காகவே, இந்த மனப்பெருமைக்காகவே வாழ்ந்துவிட்டு தங்களுடைய வாழ்வு நிறைவு பெறாமலே போய்விடுகிற மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள். எனவேதான் முதல் வாசகம் சொல்லுகிறது, ஆண்டவரிடம் திரும்புவோம், அவர்தான் நம்மை குணப்படுத்த முடியும். ஆண்டவர் எதை குணப்படுத்த போகிறார்? இந்த உடம்பையா, இந்த மனதையா, இந்த உயிர்நிலையையா, அல்லது எல்லாம் தாண்டிய நம்முடைய ஆனந்த நிலை என்று சொல்லப்படுகிற பேரின்ப பரவச நிலையவா? ஏனெனில் இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் விரும்பினால் என் நோயை குணமாக்க முடியும் என்று கேட்கிற பொழுது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன போ. நோயை குணப்படுத்துதல் என்பது உடல் சம்பந்தப்பட்டது. இந்த உடம்பில் குணம் பெற வேண்டும் என்று வந்த ஒருவனுக்கு உன்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டன என்று உச்ச நிலை, அந்த ஆனந்த நிலைக்கு தடையாயிருந்த, பேரின்ப நிலைக்கு தடையாயிருந்ததை கூட ஆண்டவர் குணப்படுத்தி விடுகிறார் பாருங்கள். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த வாரம் முக்கியமான வாரம். நம்மை பற்றி மீண்டும் மீண்டும் தியானிப்போம், சிந்திப்போம், நம்முள்ளே இறங்கி பார்ப்போம். நம்முடைய உடல் சோர்வுகள் அல்லது உடல் நோய்கள் தாண்டி, நம்முடைய மனநோய்கள், சிந்தனை, எதிர்மறை சிந்தனைகள், அவைகள் தாண்டி நம்முடைய உயிர் சுவாசத்திலேயே இதோ தாழ்ந்த நிலைகள், எதிர் சக்திகள் இருக்கின்ற நிலைகள் தாண்டி நம்முடைய பேரின்ப நிலை வரை நாம் பயணப்பட்டு விட வேண்டும். அதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, நாங்கள் அர்ப்பணிக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளோம். இது எங்களுக்கு மீட்பளிக்கும் அருள் சாதனமாய் அமைவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்தவருமான எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், மனிதனாய் மண்ணகத்தில் பிறந்தார், சிலுவையை வென்று உயிர்ப்பு உண்டு என்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: உமதே
இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் அந்தோணிச்சாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி மற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். குடிகொள்ள நீவா, நான் என்று உன் சாயல்தானே. உன் கோவில் குடிகொள்ள நீவா, தாயாக அன்பு செய்யும் இன்னுயிரீதானையா. செய்யாக நம்பி வந்தோம் என்னை சனீர்தானையா. இவ்வார திருப்பலி அறிவிப்புகள். 11/3/24 திங்கள் காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. மாலை 3 மணிக்கு விகேபுதூர் நடபயண குழு சிறப்பு திருப்பலி. மாலை 6:40க்கு சிலுவை பாதை, அதைத் தொடர்ந்து திருப்பலி. 12/3/24 செவ்வாய் 11:30 மணியும் 7 மணிக்கும் புனித அந்தோனியார் நவநாள் திருப்பலி நடைபெறும். 13/3/2024 புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை நடைபெறும். 14/3/2024 வியாழன் காலை 10 மணிக்கு சுரண்டையில் சிறப்பு திருப்பலி நடைபெறும். 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை நடைபெறும். மாலை 6:40க்கு சிலுவை பாதையும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். 15/3/24 வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை நடைபெறும். மாலை 6:30க்கு விகேபுதூரில் திருப்பலியும் சிலுவை பாதையும் நடைபெறும். 7 மணிக்கு சுரண்டையில் சிலுவை பாதையும் திருப்பலியும் நடைபெறும். சனி 16/3/24 சனி மாலை 6 மணிக்கு காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. மாலை 7 மணிக்கு ராசகோல பலியில் திருப்பலி. 17/3/2024 ஞாயிறு காலை 7:15க்கு விகேபுதூரில் திருப்பலி. காலை 9:15க்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். 17/3/2024 மதியம் தென்காசி மறைமாவட்டம் திருப்பயணம். 17/3/2024 திருப்பலி சிறப்பு செய்பவர்கள் குழந்தை இயேசு அன்பியம். நாளை 3:30க்கு ஜெபம், அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆசீர், அதைத் தொடர்ந்து நாம் சுரண்டையிலிருந்து ராசகோபாலபுரிக்கு நடைபயணமாக செல்கிறோம். இன்று இரவு 8 மணிக்கு சுரண்டை அந்தோனியார் செவக்குழு மாதாந்தர கூட்டம் பெலினா இல்லத்தில் வைத்து நடைபெறும். தவறாது உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உமது ஆற்றலின் செயலுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதனால் எங்கள் உடல் மனம் உயிர் தாண்டி பேரின்ப பரவசத்தில் நாங்கள் என்றும் நிலைத்திருப்போமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.